எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீடு கட்டுவதற்கு உதவுற பரிகாரங்கள். சில பேருக்கு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அதில் அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். வீடு கட்டுறதுக்கு தடங்கள் ஆகிறவங்களுக்கு பதிவினை முழுமையாக பாருங்கள். ஒருவருக்கு சொந்த வீடு அமையணும்னா அவங்களுக்கு சொந்த வீடு கட்டுற யோகம் இருக்கணுங்க. அந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் ஜாதகர் என்னதான் முட்டி மோதிட்டாலும் சொந்த வீடு அமையிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஒருவேளை அவர் சொந்த வீடு கட்டி போனாலும் கூட அது நிலைக்க வேணும் இல்லைங்களா. அதுக்கு ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் வலுவான நிலையில் இருக்க வேண்டுங்க. ஒருவேளை செவ்வாய் அந்த ஜாதகருக்கு பலவீனமாக இருந்தாலோ அல்லது பகை கிரகத்தால் பார்க்கப்பட்டாலோ என்னென்னா, நம்ம சொல்கிற பரிகாரத்தை செஞ்சுட்டு அதன் மூலம் செவ்வாயை குளிர்வித்துட்டு நம்ம அந்த பாக்கியத்தை பெற முடியுங்க. அந்த ஜாதகருக்கு பெற முடியும். ஒரு ஜாதகருடைய அமைப்பில் செவ்வாய் பலமற்று இருந்துச்சுன்னா வீடு அமையிற யோகம் தடைப்படுது இல்லையா. அப்போ அந்த தடை நீங்கன்னா என்ன பண்ணணும்னா, செவ்வாய்க்கிழமை இருக்கு இல்லைங்களா, சிவப்பு மலரை கொண்டு அதாவது சிவப்பு அரளி வாங்கி அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. செவ்வாயை பூஜித்து வரணுங்க. விரைவில் நல்ல பலன் கிடைக்கும். சொந்த வீடு அமைய பூமிக்காரகனான செவ்வாயை அதிதேவதையான சுப்பிரமணிய சுவாமியும் வழிபட்டு வரலாங்க. அப்புறம் என்ன பண்ணலாம்னா, செம்பு பாத்திரங்களை தானம் கொடுத்து வந்தாலும் சொந்த வீடு அமையுங்க. இப்போ அந்த ஜாதகர் என்ன பண்ணலான்னாங்க, பெருமாள் கோயிலுக்கு ஒரு செங்கல் வாங்கி அதில் ராமநாமத்தை எழுதி அதை கொடுக்கலாம். அவருக்கு தெரிஞ்ச பக்கத்தில் ஏதாவது பெருமாள் கோயிலில் கட்டிகிட்ருப்பாங்க, அல்லது தூரமாகவோ இல்லை யார் மூலமாகவோ கொடுத்து அமிச்சு அதனால் அவங்களுக்கு வீடு கட்டுற கனவு கண்டிப்பாக நிறைவேறுங்க. இதை செஞ்சு பார்க்க சொல்லுங்கள், கண்டிப்பாக நிறைவேறும்.